வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இந்தியாவில் இருக்க ஸ்டேடியம்ஸ்லாம் எப்படி ஈஸியாக ட்ரிக்ஸ் வச்சு படிக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்டாட்டிக் டாப்பிக்கில் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் ஸ்டேடியம், ஓகேவா? ஸோ இதில் ஏன் இந்த வீடியோ வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது, சரியா? ஸோ வந்து ஏன்னா ஏர்போர்ட்டும் ஸ்டேடியமும் ஒரு சில சேம் நேம்ஸில் இருக்கும், சரியா? ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் இருக்கும், சரியா? ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ரீசெண்டாக பார்க்குறப்ப மேக்ஸிமம் வந்து ஸ்டேடியம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸ்டாட்டிக்கில், சரியா? ஸோ அது மேக்ஸிமம் சிஏலேருந்தே கவர் ஆகிரும். பட் இருந்தாலும் வந்து ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸில் கிளர்க் மெயின்ஸில் இருக்கிற சிஏ இப்போ எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பாக இதுலேருந்தே அது வந்து கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் நான் வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணி எழுதி இது பண்ணியிருக்கோம், சரியா? ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஸோ ஸ்டேடியம்ஸ் இன் இந்தியா ஃபஸ்ட்டு ஸ்டேட் என்னென்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா, சரியா? சரி, இந்த வீடியோஸ்லாம் பார்த்தோம்னா இந்த வீடியோவில் வந்து ஒரு சில இது வந்து ரூட் வேர்டை வச்சு சொல்லியிருப்பேன். ரூட் வேர்ட்னால் அந்த ரெண்டே லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த ஸ்டேட்டோட லிங்க் பண்ணுற மாதிரி வேர்ட்ஸ் கனெக்ட் பண்ணுவோம். அப்படின்னா ஒரு ஸ்டேட்டை பார்க்குறப்ப அது வந்து ஒரு கதை மாதிரி இருக்கும், சரியா? ஸோ அப்படி வச்சு பார்க்குறப்ப மகாராஷ்டிராவுக்கு வந்து கதை தான் ஃபஸ்ட்டு. மகாராஷ்டிரா இருக்கார்ல, ஸோ மகாராஷ்டிரா மகேன் வரும். ஸோ மகேன், சரியா? ஸோ மகன் என்ன பண்ணுறாருனா வேனில் வந்து பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க, சரியா? வேன்லங்கிறது வான்கெடை, சரியா? வேனில் பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ பாட்டிங்கிறது பட்டில், சரியா? ஸோ பாட்டி வீட்டுக்கு போகிறப்ப ஜிம்முக்கு போகிறாங்க. ஜிம்முக்கு போய் பர்பன் பிஸ்கட் தெரியும்ல எல்லாருக்கும், சாக்லேட் பிஸ்கெட்டு. ஸோ அந்த பர்பன் பிஸ்கட் சாப்பிட்டு நல்லா தாதா மாதிரி ஆயிடுறாரு, சரியா? சரியா? தாதா மாதிரி ஆன உடனே அவருக்கு வந்து நம்மளாம் இனிமேல் சாகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் ஆகுது, சரியா? ஸோ அந்த ஃபீல் ஆன உடனே அவருக்கு வந்து ஒரு நியூ ஃபீல், சரியா? ஸோ நியூ ஃபீல் ஆகுது. ஸோ நியூ விசிஏ ஸ்டேடியம், சரியா? சாகாங்கிறது சஹாரா ஸ்டேடியம்னு வருதுல்ல, அது, ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஸ்டேடியம் தான், சிதம்பரம் ஸ்டேடியம். இதான் முக்கியமான ஸ்டேடியம். இப்போ ரீசெண்டாக சேலத்தில் இருக்கிற சேலம் எஸ்ஜிஎஸ் ஸ்டேடியம், சேலம் கிரிக்கெட் கிரவுண்டு அசோசியேஷன் இருக்குல்ல, அது, ஓகேவா? ஸோ அது வந்து சேலத்தில், ஓகேவா, ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து ஹிமாச்சல பிரதேசில் வந்து ஹிமாச்சல், ஸோ ஹெச்பிசிஎன் தான் வரும், சரியா? ஸோ மேலே கர்நாடகா விட்டுட்டேன்னு பார்க்காதீங்க, சரியா? அது ஈஸியாக அடுத்து சொல்லலாங்கிறதுக்காக தான், சரியா? ஸோ கர்நாடகா, ஓகேவா? ஸோ இதை எப்படி ஞாபகம் பார்த்தா கர்நாடகானாலே நம்ம நாடகம் ஞாபகம். ஸோ சுவாமி நாடகம் ஞாயிற்றுக்கிழமையான அந்த ராமாயணம் மகாபாரதம் போடுவாங்கள்ல டிவியில், ஸோ அந்த மாதிரி தான் ஞாபகம் வைக்க போகிறோம். ஸோ நாடகம், ஒரு சின்ன சுவாமி நாடகம் போடுறாங்க, சரியா? ஒரு சின்ன சாமி நாடகம் போடுறாங்க, ஓகேவா? அடுத்து வந்து ஹிமாச்சல் பார்த்தாச்சு. சண்டிகர், ஓகேவா? செக்டார் 16, சரியா? ஸோ செக்டார் 16 வந்துச்சுன்னா அது வந்து சண்டிகர், ஓகேவா? எதுக்காக இது வந்து சண்டிகர்னு ஞாபகம் போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ வந்து இந்த ஏர்ஃபோர்ஸு ஆர்மிலலாம் என்ன பண்ணுவோன்னா செக்டார்னு தனியாக பிரிச்சுருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் எதுக்காக சண்டை போடுறதுக்காக, சரியா? ஸோ சண்டிகர், ஓகேவா? ஸோ அவங்க எதுக்காக சண்டை போடுறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அதுக்காக சண்டை போடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இறந்த ஃப்ரெண்ட்ஸோட பிண்டத்தை தூக்கிட்டு போகிறதுக்காக சண்டை போடுறாங்க, சரியா? ஸோ பிண்டம்னா என்ன அர்த்தம்? அந்த இறந்து போனவங்களுக்குலாம் வைப்பாங்கல்ல, ஸோ பிண்டம்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அது, ஓகேவா? அடுத்து டெல்லி பார்த்தோம்னா ஜவஹர்லால் ஸ்டேடியம், ஓகேவா? இது போக தயான்சந்த் ஸ்டேடியம் இருக்குது. ஏன் இதெல்லாம் கொடுக்கல அப்படின்னு பார்த்தோன்னா அது நிறைய இடத்துல வரும், சரியா? 2-3 பிளேசஸில் வரும், அதனால நான் கொடுக்கல, ஓகேவா? ஸோ அடுத்து ஃபெரோசா கோட்லா, சரியா? ஃபெரோசா கோட்லாவை தான் ரீசெண்டாக என்ன பண்ணாங்க, அருண்ஜேட்லி ஸ்டேடியம் மாற்றுறாங்க. ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபெமிலியரான நேம், ஓகேவா? ஸோ கோவாவில் வந்து ஷியாம பிரசாத் முகர்ஜி, ஓகேவா? என்னடா இந்த ஷியாம பிரசாத் முகர்ஜியை வந்து நம்ம கொல்கட்டாவில் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு ஃபீல் ஆகும், சரியா? ஸோ அதை வந்து கொல்கட்டா போர்ட்டை வந்து ஷியாம பிரசாத் முகர்ஜி போர்ட்டுன்னு சொல்லி மாற்றிட்டாங்க. பட் ஸ்டேடியம் வந்து எங்கே இருக்குன்னா கோவாவில் இருக்குது, ஓகேவா? ஸோ கோவாவில் இருக்கிறவங்களாம் நல்லா கொழுப்படுத்து போயிருப்பாங்க. ஸோ ஃபேட்டாக இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெட்டோடான்னு வருதுல்ல, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபேட்டாக இருப்பாங்க. அடுத்து வெஸ்ட் பெங்காலில் ஒரு முக்கியமான ஸ்டேடியம், ஓகேவா? ஈடன் கார்டன் ஸ்டேடியம். ஸோ இந்த ஸ்டேடியத்தில் தான் என்ன நடந்துச்சுன்னா ஒரு ஃபேமஸ் ஆச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரீசெண்டாக இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில் வந்து ஒரு இந்தியாவோட ஃபஸ்ட்டு டே நைட் டெஸ்ட் மேட்ச் வந்து ஹோஸ்ட் பண்ண ஸ்டேடியம் வந்து ஈடன் கார்டன் ஸ்டேடியம் தான், சரியா? ஸோ இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கு இடையில் நடந்தது, ஓகேவா? ஸோ இது போக வந்து சால்ட் லேக் ஸ்டேடியம் இருக்குது. இது எப்படி ஞாபகம் வைக்க போகிறோன்னு பார்த்தோம்னா நீலாம் சோத்தில் உப்பு போட்டு தான் திங்கிறியா அப்படின்னு சொல்லி, நீலாம் வேஸ்ட்டு, நீலாம் சோத்தில் உப்பு போட்டு தான் திங்கிறியான்னு சொல்லி திட்டுறாங்க, சரியா? திட்டினது வந்து வேஸ்ட்டுங்கிறாங்க, சரியா? ஸோ வேஸ்ட்டுங்கிறது வெஸ்ட் பெங்கால், சரியா? ஸோ அடுத்து தெலுங்கானாவில் இருக்கிற ராஜீவ்காந்தி ஸ்டேடியம், சரியா? ஸோ இது வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து என்ன ஒரு சிமிலாரிட்டின்னு பார்த்தோன்னா இதோட ஸ்டேடியம் இதே பேரில் ஸ்டேடியமும் அங்கே தான் இருக்குது, ஹைதராபாத்தில் தான் இருக்குது, ஓகேவா? ஸோ
ஸோ இது போக இன்னொரு ராஜீவ்காந்தி ஸ்டேடியம் சொல்லி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் சொல்லி இன்னொரு ஸ்டேடியம் இருக்குது இந்தியாவிலேயே. அது எங்கன்னா டேராடூனில் இருக்குது. சரியா? ஸோ அந்த ஸ்டேடியம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்கானிஸ்தானோட ஹோம் கிரவுண்டாக வந்து இந்தியா வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கு. ஓகேவா? அதாவது கிஃப்டாக கொடுத்துற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ ஆப்கானிஸ்தானோட ஹோம் கிரவுண்ட் எங்கே இருக்குன்னா இந்தியாவில் தான் இருக்குது. ராஜீவ்காந்தி ஸ்டேடியம் தான் அவங்களோட ஹோம் ஸ்டேடியம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து லால் பகதூர் சாஸ்திரி ஸ்டேடியம். சரியா? ஸோ சாஸ்திரி வந்து ஏர்போர்ட் பார்த்துருப்போம். ஏர்போர்ட் வந்து வாரணாசியில் இருக்கும். ஆனால் லால் பகதூர் சாஸ்திரி ஸ்டேடியம் வந்து கேரளாலேயும் ஹைதராபாத்லேயும் இருக்கும். சரியா? ஸோ ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோம்னா ராஜீவ்காந்தி போக அடுத்து ராஜஸ்தான். சரியா? ஸோ ஒரு சவாய் மேன் சிங். சரியா? ஸோ ஒரு சாகா வரம் பெற்ற மேன் இருக்கார். அவர் பேர் என்னன்னா ராஜா. சரியா? அவர் வந்து ஒரு ராஜா. சரியா? ஸோ அவர் என்ன எதுக்காக ராஜா, ஏன் சாகா வரம் பெற்றிருக்காரு? சாவா வரம். சரியா? சாவான்னு சொல்லுவோம்ல. சாவா வரம் பெற்ற ஒரு மேன் இருக்கார். அவர் ராஜா, ஒரு ராஜா. அவர் எதுக்காக சாவா வரம் பெற்றிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா பாரில் உட்காந்து சரக்கடிச்சிட்டே இருப்பார். ஸோ அதனால் அவருக்கு வந்து சாவே கிடையாதுங்கிறாங்க. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து ஜார்க்கண்டு. சரியா? பிர்ரு ஜாருன்னு ஞாபகம் வச்சுருப்போம். சரியா? சாரி. ஓகே. பிர் ஜார். ஓகேவா? பீரை ஜாரில் ஊற்றி வச்சுருப்பாங்கன்னு படிச்சிருப்போம். சரியா? ஒரு ஹிண்ட் ஆல்ரெடி வச்சோம் இல்லையா? ஸோ பிர்சா முண்டா ஏர்போர்ட்டு அங்கே தான் இருக்கும். சரியா? ஸோ அடுத்து ஜேஎஸ்சிஏ. ஓகேவா? ஜேஎஸ்சிஏவும் அதுதான் ஜார்க்கண்ட் ஸ்டேடியம் கிரிக்கெட் அசோசியேஷன் வரும். ஸோ அதுவும் வந்து ஜார்க்கண்டு. ஸோ கீனன் ஸ்டேடியம் அது எங்கன்னா கீனன் ஸ்டேடியம் எங்கன்னா அதுவும் வந்து ஜார்க்கண்டில் தான் இருக்குது. இது எப்படி ஞாபகம் வைக்க போகிறோம்னு பார்த்தா கீனனை வந்து கேனன் ஞாபகம் வைக்க போகிறோம். சரியா? ஒரு கேன மாதிரி இருக்கிறவனுக்கு தான் ஜம்முன்னு ஒரு பொண்ணு செட் ஆகும். ஜம்ஷெட்பூர். சரியா? ஜம்முன்னு பொண்ணு செட் ஆகும். ஜம்ஷெட்பூர். சரியா? ஜம்முன்னு ஒன்று ஜம்மு காஷ்மீர் போட்டக்கூடாது. சரியா? ஸோ இது ஒன்று மட்டும் நம்ம ஜம்முன்னு சொல்லி ஜார்க்கண்டுக்கு ஹிண்ட் வச்சுருப்போம். சரியா? அடுத்து வந்து டாட்டா. சரியா? ஸோ ஒரு கேன மாதிரி ஒரு பையனுக்கு ஜம்முன்னு பொண்ணு செட் ஆயிடுச்சுன்னா அவன் டாட்டா போட்டு போயிடுவான். சரியா? டாட்டா. ஸோ டாட்டாவும் இங்கே இருக்குது. டாட்டா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஜம்மு காஷ்மீரில் தான் இருக்குது. இது ஜார்க்கண்டில் இருக்குது. சரியா? நானே பார்த்தீங்களா இப்போ கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க நீங்கள். ஓகேவா? ஸோ அடுத்து கேரளா. சரியா? கேரளாவில் வந்து ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் டெல்லியில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. அப்புறம் இந்தியாவில் நம்ம இங்கே சென்னையிலே இருக்குது ஒன்று, கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ நிறைய இடத்துல ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் இருக்குது. ஓகேவா? ஸோ இது போக எக்ஸ்ட்ராவாக 2 இருக்கும். போர்ட் மைடன் சொல்லி. சரியா? போர்ட் மைதான் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அது கேரளாவில் இருக்கும். ஸோ இது போக இன்னொன்று வந்து யூனிவர்சிட்டி ஸ்டேடியம். சரியா? ஸோ யூனிவர்சிட்டி வந்து நம்ம யூனிவர்சிட்டியை சுற்றி நந்தவனம் இருக்குது. சரியா? நம்ம யூனிவர்சிட்டியை சுற்றி நந்தவனம் இருக்குது. ஸோ திருவனந்தபுரம். சரியா? நந்தவனம்ங்கிறது நந்தபுரம். ஸோ திருவனந்தபுரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஜம்மு காஷ்மீர். சரியா? மௌலானா ஆசாத் ஸ்டேடியம். சரியா? ஸோ இது எப்படி ஞாபகம் வைக்க போகிறோம்னா மௌலி ஞாபகம் வைக்க போகிறோம். ராஜமௌலி ஜம்முன்னு இருப்பார். சரியா? ராஜமௌலி ஜம்முன்னு இருப்பார். சரியா? செர் காஷ்மீர். சரியா? ஸ்டேடியம். ஸோ அந்த காஷ்மீர் வந்து எங்கே இருக்குது? ஜம்மு காஷ்மீர் தான். ஓகேவா? ஸோ அடுத்து யூபினாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸி தான். சரியா? ஸோ கேடி சிங் பாபு ஸ்டேடியம். இது எப்படி ஞாபகம் வைக்க போகிறோன்னு பார்த்தோம்னா லக்னோவில் இருக்குல்ல. ஸோ கேடிமா இருக்கிறவனுக்குலாம் நிறையா லக் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேடிமா இருக்கிறவனுக்குலாம் நிறையா லக் இருக்கும். சரியா? இல்லைனா கேடியாக இருக்கிறவனுக்குலாம் நிறையா லக் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தயான்சந்த் அஸ்டரஃப்னு வரும். அஸ்ட்ரோ டர்ஃப்னு வரும். ஸோ இந்த ஸ்டேடியம் மட்டும் அஸ்ட்ரோ டர்ஃபுங்கிற எக்ஸ்ட்ரா வேர்டு வருதுல்ல. ஸோ இது மட்டும் லக்னோவில் இருக்குது. சரியா? இது போக மிச்சம் வெறும் தயான்சந்த்னா அது வந்து டெல்லியில் இருக்கும். சரியா? இது வந்து இப்படி ரிலேட் பண்ணி தான் படிக்க முடியும். ஸோ இது வந்து ஹிண்ட் வச்சா கண்டிப்பாக மறந்துடுவோம். சரியா? இல்லைனா தப்பாக தான் போடுவோம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து க்ரீன் பார்க் ஸ்டேடியம் வந்து கான்பூர் தானே. ஸோ கண்ணை திறந்து பார்க்குற இடமெல்லாம் க்ரீன் பார்க்காக தெரியுது. சரியா? கண்ணை திறந்து பார்க்குற இடமெல்லாம் க்ரீன் பார்க்காக தெரியுது. ஓகேவா? ஸோ இது போக கிரேட்டர் நொய்டா அது பேர்லேயே இருக்குது. ஸோ நொய்டா. அடுத்து ஆந்திரப்பிரதேஷ்னாலே என்னன்னா இந்திய பிரியதர்ஷினி ஸ்டேடியம் வந்து விசாகப்பட்டினம். ஓகேவா? ஸோ இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரன்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? சாகாவரம் பெற்றிருப்பாங்க. ஸோ அதுக்காக என்ன சாப்பிடுவாங்க? அமிர்தம் சாப்பிடுவாங்கல்ல. ஸோ அதுதான் இங்கே வைக்க போகிறோம். ஸோ அமிர்தம் பதிலாக இந்திரன்கள்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னா விஷம் குடிக்கிறாங்க. சரியா? ஃப்ரீயாக எல்லாத்துக்கும் விஷம் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ அமிர்தமாக இருக்கிற விஷம் கொடுக்குறாங்கன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்திரன்கள்லாம் அமிர்தம் மாதிரி இருக்கிற விஷம் குடிக்கிறாங்க. சரியா? இந்திரா பிரியதர்ஷினி. ஏன் ஃப்ரீயான்னு சொல்கிறேன்னா ஃப்ரீயா. ஓகேவா? ஏன்னா இந்திரா காந்தி ஸ்டேடியம் வந்து நிறைய இடத்துல இருக்கும். ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஏபிசிஏ விடிசிஏ இது ஈஸியாக நான் வச்சுலாம். ஏபினா ஆந்திர பிரதேஷ். ஓகேவா? அருணாச்சல பிரதேசம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சரியா? அருணாச்சல பிரதேசத்துக்கு நான் எதுவுமே கொடுக்கல. சரியா? அடுத்து வந்து குஜராத். சரியா? குஜராத்னாலே குஜராத்தியாக இருப்பாங்க. சரியா? ஸோ இது எப்படின்னா கண்டபடி குஜராத்தியாக இருப்பாங்க. சரியா? ஸோ மதம் இனம் இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து இருக்காது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இருக்காதுன்னா ஐபிஎல் நடக்கிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? குஜராத்னால ஐபிஎல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐபிஎல்லில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பார்ப்பாங்க. சரியா? மதம்
மதம்னு ஏன்னு சொல்கிறேன்னா மாதவன் இருக்குல்ல, ஸோ கண்டபடி மதம் பார்க்காம குஜால்ட்டியாக ஐபிஎல் பார்ப்பாங்க சரியா. ஸோ வந்து மோடி வந்து மோடி பேக் ஸ்டேடியம் இருக்குல்ல, ஸோ வந்து எல்லாத்தையும் பேக்கில் மூட்டை கட்டிட்டு கண்டபடி மதம் பார்க்காம பேக்கில் மூட்டை கட்டிட்டு ஐபிஎல் பார்ப்பாங்க. ஐபிசிஎல் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஓகேவா. ஸோ இது வந்து குஜராத்னாலே குஜால்ட்டியாக இருப்பாங்க. கண்டபடி மதம் பார்க்காம மதத்தெல்லாம் பேக்கில் மூட்டை கட்டிட்டு பார்ப்பாங்க. சரி, ஏன் சர்தார் பட்டேல் ஸ்டேடியம் சொல்லலை அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும் ஓகேவா. சர்தார் பட்டேல் ஸ்டாச்சு வந்து எங்கே இருக்குது, குஜராத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்லலை ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பஞ்சாப் ஓகேவா. ஸோ இது வந்து குருன்னு வந்துச்சுனாலே கண்ணை மூடிட்டு பஞ்சாப் போட்டுருங்க சரியா. குருன்னு வந்துச்சுனாலே கண்ணை மட்டும் பஞ்சாப் போட்டுருங்க. இன்னொன்று வந்து பட்லான் ஸ்டேடியம் இருக்கும் ஓகேவா. ஸோ அது மட்டும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் சரியா. பட்லான் ஸ்டேடியம் ஓகேவா. ஸோ அது வந்து எங்கன்னா ஜலந்தரில் இருக்கும் ஓகேவா, ஜலந்தர். ஸோ இது போக காந்தி ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ். ஆக்சுவலாக 3 ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் பார்த்துருப்போம். ஒன்று காந்தி ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸு சரியா. காந்தி அந்த காலத்தில் வந்து அமைதியாக இருந்திருப்பார்ல, அமைதி புரட்சி தானே அவர் பண்ணார். ஸோ அம்ரிஸ்டார்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து ஐபிசிஎல்னு பார்த்துருப்போம். ஸோ அது எங்கன்னா வதோதரா இருக்கும். மேலே வந்து டாட்டா போட்டு போயிடுவான்னு சொன்னோம்ல ஜாம்ஷெட்பூரில். ஸோ அது வந்து ஜார்க்கண்ட் ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா ஹரியானா பார்த்தோன்னா நகர் சிங் ஸ்டேடியம் ஓகேவா. ஸோ நகரத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப பரிதாபமாக இருப்பாங்க, பரிதாபாத் ஓகேவா. அடுத்து வந்து மத்திய பிரதேஷ் ரூப் சிங் ஸ்டேடியம் ஓகேவா. ஸோ ரூஃப் மேலே ஏறி கீழே வந்தானா காலி சரியா, குவாலியர் ஓகேவா. அடுத்து மகாராணி உஷார்ஜி ட்ரஸ்ட்டு கிரிக்கெட்டு ஓகேவா. ஸோ மகாராணி வந்து உஷாராக இருப்பாங்க. எந்த ஊரில் உஷாராக இருப்பாங்கன்னா இந்த ஊரில் உஷாராக இருப்பாங்க ஓகேவா. ஸோ இல்லைனா மகாராணி எல்லாத்துக்கும் மத்தியில் உஷாராக இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. மகாராணி ஓகேவா. மகாராணி எல்லாத்துக்கும் மத்தியில் உஷாராக இருப்பாங்க. எந்த ஊரில் உஷாராக இருப்பாங்கன்னா இந்த ஊரில் உஷாராக இருப்பாங்க சரியா. அடுத்து வந்து ஒடிசாவில் பார்த்தோன்னா திலீப் த்ரிக்கி ஸ்டேடியம் இருக்குல்ல. ஸோ ஓடி போகிறதுக்கு வந்து ஒரு சில ட்ரிக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சரியா. ட்ரிக்கின்னு இருக்குல்ல. ஸோ ஓடி போகிறதுக்கு ஒரு சில ட்ரிக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கலிங்கா ஸ்டேடியம் எல்லாத்துக்கும் தெரியும் சரியா. இன்னொன்று வந்து பரபதி ஸ்டேடியம் சரியா, பரபதி ஸ்டேடியம் சரியா. ஸோ என்ன சொல்கிறதுன்னா பரபரன்னு இருக்கும் சரியா. ஸோ ஓடி போகிறவங்களுக்குலாம் பரபரன்னு இருக்கும் சரியா. ஸோ அதனால் பரபதி ஸ்டேடியம்னு வச்சுக்கோங்க சரியா. ஸோ பாருன்னு வர்றதுல ரிலேட்டடாக வந்து 2 ஸ்டேடியம் வரும். ஒன்று வந்து பர்கட்டுல்லா கான் வரும். அந்த பர்கட்டுல்லா கான் வந்து நம்ம ராஜஸ்தான் வச்சோம். இங்கே வந்து இன்னொரு பார்னு வர்றது வந்து கட்டாக் ஓகேவா. ஸோ இது போக வந்து வேறு என்ன ஸ்டேடியம் இருக்குது அப்படின்னு பார்த்தா உத்தரகாண்டில் சொன்னேன் இல்லையா. ஸோ ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம். இந்த ஸ்டேடியத்தை தான் வந்து ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட்டுக்கு வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. அடுத்து திரிபுராவில் மகாராஜா பிர்பக்ரம் காலேஜ் ஸ்டேடியம் இருக்குது, அகர்த்தலா ஓகேவா. ஸோ இது பேரே வந்து மகாராஜா பிர்பக்ரம்ங்கிறதே ஒரு ஃபேமஸான பேர், திரிபுரா ரிலேட்டடாக வரும் சரியா. அதனால் அதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து மணிப்பூரில் என்ன இருக்குன்னா ஒரே ஒரு ஸ்டேடியம், குமான் லம்பக் மெயின் ஸ்டேடியம் சரியா. ஸோ லம்பக் சரியா. ஸோ மணி அடிச்சுட்டான்டா இவன் மட்டும். லம்பான மணியை இவன் ஆட்டையை போட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க சரியா, லம்பக் சரியா. அடுத்து நியூ ஸ்டேடியம் பார்த்தோன்னா ஈகானா ஸ்டேடியம். ஸோ அந்த ஸ்டேடியத்தை அட்டல் பிகாரி வாஜ்பாயின்னு சொல்லி மாற்றினாங்க. ஸோ லக்னோவில் இது போக அட்டல் பிகாரி வாஜ்பாயை வந்து வேறு எங்கே ஸ்டேடியம்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா கர்நாடகாவில் இருக்குது, ஹிமாச்சல பிரதேசில் இருக்குது. ஸோ ரீசெண்டாக பார்த்தோன்னா மொட்டீரா ஸ்டேடியம் வேர்ல்டு லார்ஜஸ்ட்டு கிரிக்கெட் ஸ்டேடியம் அகமதாபாத். ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டேடியம் சொல்லி அது பேரை மாற்றினாங்க சரியா. ஸோ இதான் வந்து ஸ்டேடியம்ஸ் ஓகேவா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக போகிறப்ப யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா. ஸோ இது போக நிறையா ஸ்டாட்டிக் வீடியோஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கேன் சரியா. ஸோ கண்டிப்பாக அதையும் பாருங்கள் ஓகேவா. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.